Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர் என்னென்ன பிரச்சனையை எதிர்கொள்கிறார், முக்கியமாக பொதுத்தமிழில் படித்து தமிழ் வழியில் எழுதுகிற மாணவர் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறார். ஏற்கனவே நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் தமிழில் எழுதுனா மார்க் வராது, இங்கிலீஷில் எழுதுனா தான் மார்க் வரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அது இன்னும் முடிவுக்கு வரலை. இந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ள போன குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட ஒரு பஞ்சாயத்து ஜென்ரல் தமிழ் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ள இப்போ குரூப் 4 தேர்வு. இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது 10ஆம் வகுப்பு தரம் கிடையாது. ஏதோ மாநில கல்லூரியில் ஊவேசா காலகட்டங்களில் புலவர் தேர்வுன்னு ஒன்று இருந்தது. அந்த புலவர் தேர்வுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி கேள்வி கேட்டு வச்சுருக்கிறாங்க. அதாவது கேள்வியோட தரம் உயரணும் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு, இப்போ சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு மாருதி 800 வாங்க கொடுத்த காசில் போய் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிப்போம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துட்டு நீங்கள் புலவர் தேர்வு அளவுக்கு கேள்வி கேட்டு வச்சிங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும்? இப்போ இது எங்கே பிரச்சனை ஆகும்னு சொல்கிறேன். இதுக்கு என்னோட சொல்யூஷன் என்னன்னு சொல்கிறேன். பொதுத்தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கிறதா டிஎன்பிஎஸ்சி? உண்மைதான். ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோன்னே எனக்கு வந்து ஒரு கமெண்டு, இது ஒன்றே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மொத்தம் 63 பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க. இதில் பாருங்கள் சார், இது குரூப் 4 அதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா குரூப் 2 எப்படி சார் இருக்கும்? ஒருவேளை இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்தால் கிளியர் பண்ண முடியுமா சார்? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. இது ஒரு மாணவரோட மனநிலை கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொதுத்தமிழ் எடுத்து எழுதின 50% மேற்பட்ட மாணவர்களோட மனநிலைமை இதுதான். சரி, யார் அந்த பாக்கி மீதி 50%? பொதுத்தமிழ் தவிர வேறு எதுவுமே தெரியாத என்னை மாதிரி 50%. பாக்கி 50% இங்கிலீஷ் என்னால் படிக்க முடியும்னு நினைக்கிறவங்கள அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொதுத்தமிழ் யாரும் படிக்காதீங்க, குரூப் 2வா ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாணவர்களை நகர்த்துது. நம்ம தமிழ் புக்கில் தமிழின் தொன்மை பற்றி பேசியிருப்போம். அதில் தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு மேக்ஸ் முல்லர் சொல்லியிருப்பார். தமிழ் படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு கெல்லட் சொன்னார். அடுத்த பாயிண்ட் என்ன சேர்த்துக்கலாம்? தமிழ் படிக்க விருப்பத்தை உண்டாக்காதது போல டிஎன்பிஎஸ்சி நடந்துக்குது அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ் இலக்கியங்கள் அவ்வளோ சூப்பரானது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த புறநானூறு பாடல் பாருங்கள், உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும், கடைசியாக பாருங்கள், தமக்கென முயலான் ஒன்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. அதாவது இன்றைக்கி நம்ம 2025 இருக்கோம். புறநானூறு எழுதப்பட்ட காலத்தை யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு அன்னைக்கே நம்ம கருத்துக்களை பேசியாச்சு. அவ்வளவு இனிமையானது தமிழ் இலக்கியம். தமிழ் படிக்கும் போதே அதோட கருத்துக்களை நம்ம முழுசாக உள்வாங்கும் போதே நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும். திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குறளும் சூப்பர். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் இருக்குது. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஒரே குறளில் நேர்மையான வழியில் பொருள் சேர்க்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது. எந்த பொருள் உங்களுக்கு அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும், அறத்தையும் இன்பத்தையும் கொடுத்த பொருள் எந்த வழியில் வரணும், எந்த பொருள் உங்ககிட்ட ரொம்ப நாள் நிலச்சிருக்கும், இதெல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக நெத்தி போட்டில் அடிச்சிருப்பார். நாலடியார், பழமொழி 400, திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், ஆத்திச்சூடி, கொற்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, நன்னெறி, நீதிநெறி விளக்கம், அறநெறிச்சாரம், இந்த மாதிரி பல நீதி நூல்கள் கொண்டது தமிழ் மொழி. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதை எதையுமே படிக்காமல் ஜென்ரல் இங்கிலீஷ் போயிடலாமா அப்படின்னு நிறைய பேரை நினைக்க வைக்குது. சரியா? நான் அதுக்கு தான் சொல்லுவேன், 10ஆம் வகுப்பு தரம்னு தான் கொடுத்தீங்க, அப்போ 10ஆம் வகுப்பு தரத்தில் கேள்வி எடுத்துருக்கணும். நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி, மாருதி 800 வாங்க ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு போய் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு வான்னு சொன்ன கதையாக தான் இது இருக்குது. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, தமிழ் மொழி இனி மெல்லச்சாகும்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி தமிழ் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போகும். இதையெல்லாம் தாண்டி இது யாருக்கு தெரியுமா பெரிய பிரச்சனை? இதுதான் எனக்கு கடைசி தேர்வுன்னு ஒரு மாணவர் எழுதியிருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு இது இன்னும் பிரச்சனை. அவர் அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம எதுக்குடா படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி போயிடுவார். இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், பிரிவினையை ஊக்குவிக்கிறதா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு குரூப் 4 தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரிவு வரும்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், சார் குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் சேர்க்கலாம்ல, ஏன் சேர்க்கலை அப்படிம்பாங்க. சரி, குரூப் 2A தேர்வு முடிஞ்ச உடனே ஜென்ரல் இங்கிலீஷ் டஃப்பும்பாங்க, இல்லை ஜென்ரல் தமிழ் டஃப்பும்பாங்க. பெரும்பாலும் தமிழ் தான் டஃப்பாக வருது. சரியா? இப்போ ஒன்று குரூப் 4 தேர்வோ இல்லை குரூப் 2A தேர்வோ கட்டாயம் தமிழ் வழி எழுதக்கூடிய மாணவர்கள் ஒரு பகுதியாகவும் ஆங்கில வழி மாணவர்கள் ஒரு பகுதியாகவும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரி அப்படின்னு எனக்கு தெரியல. முக்கியமாக
மதிப்பெண்கள் கணக்கில் கொள்றீங்கல்ல, அந்த தேர்வில் மொழிப்பாடம் வைக்காதீங்க. இது என்னோட ஒரு சின்ன சஜஷன். இதை தாண்டி ஒரு 5 சஜஷனும் நான் சொல்கிறேன். பிரச்சனையை தீர்க்க என்னுடைய தீர்வு என்ன? முதல் தீர்வு பாருங்க, குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளில் பொது அறிவுத்தாள் மட்டும் வைக்கலாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இந்த குரூப் 2 குரூப் 4 தேர்வுகளில் பொண்ணு பொது தமிழோ இல்லை பொது ஆங்கிலமோ நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 பேருக்கும் பிரிவினை ஏற்படுத்தும். சரியா? ரெண்டாவது, தமிழ் வழி மாணவர்கள் அதிகம் போகிறாங்க, ஆங்கில வழி மாணவர்கள் அதிகம் போகிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையை ஏற்படுத்தும். சிம்பிள், குரூப் 1ல் இருக்கிற மாதிரி குரூப் 2 குரூப் 4 வைங்க. அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்டாண்டர்டில் வைங்க. 25,000லேருந்து 28,000 சம்பளமா, அதுக்கு தரத்தில் ஒரு கேள்வி. 50-40லேருந்து 50,000 சம்பளமா, அந்த தரத்தில் ஒரு கேள்வி. 60லேருந்து 70,000 சம்பளமா, அதிகாரம் அதிகமாக இருக்கா, அந்த தரத்துக்கு ஒரு கேள்வி. அப்படி பொது அறிவுத்தாளை மட்டும் வச்சு ஒரு தேர்வு நடத்துங்க. சரி, அப்போ தமிழ் எப்படி வளர்க்கணும்? தமிழ் தேவை இல்லையா அப்படின்னா, தமிழ் தேவை. தமிழ் எப்படியும் பொது தமிழ் பகுதியை தகுதி தேர்வு மாதிரி வைங்க. ஏன்னா இப்போ பண்ணுறாங்கல்ல, கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்க அலுவலர் எல்லாருக்குமே தமிழ் தகுதி இருக்கணும். அப்போ பிரச்சனையும் தீர்த்த மாதிரி ஆச்சு, உங்களுக்கு தமிழ் தகுதியும் தேர்வும் வச்சு பொது தமிழையும் வளர்த்த மாதிரி ஆச்சா, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்படி பண்ணால் கூட தமிழ் மொழி மேலே பயம் இல்லாமல் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி கொஸ்டின் எடுத்திங்கன்னா பயம்தான் வருது. அடுத்து பாருங்கள், தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது மாதிரி பொது தமிழ் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். சரியா? இப்போ தமிழ் வழி படித்த மாணவர்கள் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி பொதுத்தமிழ் எழுதுறாங்கல்ல, அந்த மாணவருக்கும் நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா சரி, பொதுத்தமிழ் எவ்வளோதான் கஷ்டமாக வந்தாலும் நமக்கு ரிசர்வேஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கிற மாணவர்கள் உறுதியாக தமிழ் படித்து எழுதுவாங்க. இல்லையா, பொது ஆங்கில பகுதிக்கும் பொது தமிழ் பகுதிக்கும் புத்தகங்களை குறிப்பிட்டு இதுலேருந்து மட்டும்தான் கேள்வி கேட்கப்படும்னு அறிவிக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு 10 புக்கு, அதே மாதிரி தமிழுக்கும் 10 புக்கு. இப்போ தமிழுக்கு எத்தனை புக்கு படிக்கணும் தெரியுமா? 1லேருந்து 12 வரைக்கும். இப்போ புது தமிழ் புக்கு, பழைய தமிழ் புக்கு, இதுக்கு நடுவில் புது தமிழ் புக்கில் ஒரு அப்டேஷன் வேறு வந்துருச்சு. சில பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு சில பாட்டை சேர்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சிம்பிளாக எடுத்து பாருங்களேன், 1லேருந்து 12 வரைக்கும் ஒரு வகுப்புக்கு 6 புத்தகம் படிக்கிறோம். 12 72 புத்தகம் தமிழுக்கு படிக்கிறோம், ஸ்கூல் புக்கு மட்டும். இதை தாண்டி தேவிரா புக்கு படிக்கணும், அந்த இன்ஸ்டியூட் புக்கு படிக்கணும், இந்த இன்ஸ்டியூட் புக்கு படிக்கணும். இப்போ இது போக அதுக்கு கலைச்சொல் அகராதி வேறு படிக்கணும், இளங்குமரனாரோட சொல்லாக்கம் வேறு படிக்கணும், இது போக அயற்சொல் அகராதி படிக்கணும், மரபு தொடருக்கு தனியாக புத்தகம் படிக்கணும், புலி எப்படி உருமும் இதுக்கு தனியாக படிக்கணும், நாய் ஊழையிடுமா கத்துமா இதுக்கு தனியாக படிக்கணும். இத்தனையும் ஒரு தமிழ் மீடியம் மாணவர் படிக்கணும். அதான் என்ன சொல்கிறேன், ஆங்கிலத்துக்கு ஒரு 10 புக்கு, தமிழுக்கு ஒரு 10 புக்கு, இதில் தான் கேட்பேன் அப்படின்னாவது சொல்லிடுங்க. 2 பேருக்கும் சமமாவது இருக்கும். இல்லையா, மொத்த மதிப்பெண்கள் கணக்கிடப்படும் போது தேர்வுகளில் முடிந்த அளவிற்கு பொதுத்தமிழ் மற்றும் பொது ஆங்கிலம் பாடத்திட்டத்தை நீக்கிடலாம். இது நான் லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ் எழுதிட்டு வந்தே சொன்னேன். இப்போ அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம்தான். அதே மாதிரி நீங்கள் இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் குரூப் 4 தேர்வுக்கு இதை வந்து செய்யலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் தமிழ் பாடத்திட்டமோ ஆங்கில பாடத்திட்டமோ வச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு டிஸ்பியூட் தான் வரும். கடைசியாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆங்கில மொழிப்பகுதி இறுதியானது அப்படிங்கிற சொற்றொடர் நீக்குங்க. ஜிஎஸ் பார்க்கில் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இறுதியானது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, கட்டாயம் தமிழ்நாட்டில் தான் இருக்கும், தமிழை வளர்க்கணும் தான். அப்போ ஒரு ஆங்கில கேள்விக்கு சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம். பெட்டர் என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டே நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க சில பேர், நான் பார்க்குறேன். அப்போ முதல்ல ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டரை ரெக்ரூட் பண்ணுங்கள். ரெக்ரூட் பண்ணிவிட்டு அவங்கள வச்சு நல்ல கொஸ்டினை டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இந்த சொற்றொடரை ரிமூவ் பண்ணுங்கள், ஆங்கில மொழி பகுதியை இறுதியானது அப்படின்னு. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பல பஞ்சாயத்தில் இருக்கும், மறுபடியும் கொண்டு வந்து ஒரு கொஸ்டினை தமிழ்லையும் படிக்க வைக்கிறீங்க, இங்கிலீஷ்லையும் படிக்க வைக்கிறீங்க. இது எப்படி சமூக நீதியாகும்? அதாவது தமிழ் மொழியில் எழுதுகிற மாணவர் தமிழ் ஆங்கிலம் 2 கேள்வியும் படிக்கணும், ஆங்கில மொழி மாணவர் ஆங்கில கேள்வி மட்டும் படித்தா போதும். அப்போது நாங்கள் 2ஐயும் படிக்க வேண்டியிருக்கு. இது ஏற்கனவே தமிழ் சிலபஸ் நிறையா, இதையும் தாண்டி நாங்கள் இதையும் படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் ஹெல்த்து சானிடேஷன் 2க்குமே தமிழில் சுகாதாரம்னு போட்டாச்சு. உனக்கு தூய்மையும் போடணும், உனக்கு சுகாதாரம்னு போடணும். இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தமிழ் வழி மாணவர்கள் கட்டாயம் பாதிக்கப்படத்தான் போகிறாங்க. சரியா? இப்போ இது வந்து நம்ம யாரையும் குறை சொல்லணும்னு இல்லை, ஆனால் ஒரு தமிழ் வழி மாணவராக என்னோட ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மன்னர்களோட வரலாறு, சரியா, இது பெரும்பாலும் இப்போ நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கிறத சொல்கிறேன். தமிழ் மன்னர்களோட வரலாறுன்னு படிக்கிறப்போ முதல்ல பாளையக்காரர் படிக்கிறோமா,
பாளையக்காரர். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்கள் ப்ளஸ் பல்லவர்கள் ப்ளஸ் பல்லவர்கள். அதாவது பாளையக்காரர்கள் அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, மற்ற வரலாறு பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு இந்த ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஸோ ஆக மொத்தம் தமிழ் மன்னர்களோட வரலாறோ தமிழ் சமூகத்தோட வரலாறோ படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ தான் சிலபஸில் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதையும் தாண்டி ஒரு சில மன்னர்களை பற்றி நம்ம மாணவர்களுக்கு தெரியவே தெரியாது. சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் மௌரியா டைனஸ்டியோட கடைசி அரசர் யாருன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு பல்லவ மன்னர்களோ இல்லை ஒரு சோழ மன்னர்கள்லையோ முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் கடைசி மன்னர் கேட்டால் தடுமாறுறாங்க. ஏற்கனவே தமிழ் வரலாறு படிக்கிறது குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தமிழ் மொழி படிக்கிறதையும் குறைச்சிடுறீங்க. ஸோ இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான ஒரு வார்த்தை தான். இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழி வளரணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல படிச்சிருப்போம், பழைய புத்தகங்கள் இருக்கும். ஒரு மொழி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறையும் போது அந்த மொழியோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் படிக்கும்போது தமிழ் மொழியோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லை. நம்ம தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்திருக்கோம், தமிழ் அரசு பணிகளுக்கு கட்டாயம்னு சொல்கிறோம், 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பகுதி கட்டாயம்னு சொல்கிறோம். இதெல்லாமே சரிதான். இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது அது ஏன் அந்த ரூல் அப்ளிகபிள் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தெரியலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாணவர்களோட மனநிலையை கருத்தில் கொண்டு சில விஷயங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க சஜஷன், இதை தாண்டி நம்மளுடைய சக இன்ஸ்டியூட் நண்பர்கள் சில சஜஷன் சொல்லியிருக்காங்க. அது எது நல்லதாக இருக்கோ எல்லாருக்கும் நன்மை பயக்குமோ அதை டிஎன்பிஎஸ்சி எடுத்து செயல்படுத்தலாம். இது எல்லா மாணவர்கள் சார்பாகவும் ஒரு தேர்வாளர் அப்படிங்கிற என்னுடைய சார்பாகவும் இந்த கோரிக்கையை நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வைக்கிறோம். மற்றபடி யாரையும் குறை சொல்லணும், யாரையும் தப்பாக சொல்லணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. மாணவர்களுக்கு நல்லது நடக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி.